இன்னும் ஒரு தமிழ் கட்சிக்கும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது. ஏன் கிழக்குக்கு கொடுத்துருக்கலாமே? வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்றெல்லாம் கூவி திரிகிறவர்கள் யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் கொடுத்தார். யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் ஆணையரவை தாண்டாது இந்த தேசியம், இவர்களுடைய தேசியம். தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை போராட்டம் என்பது எங்களுடைய ஒரு கண்ணை போன்றது என்றால், தமிழ் மக்களுடைய பொருளாதார சுபிட்சம், பொருளாதார மீட்சி என்பது எங்களுடைய மற்ற கண்களை போன்றது. நிலத்தை நாங்கள் மீட்டெடுத்து போய் மீள்குடியேறு என்று சொல்லி இந்திய வீட்டமைப்பு திட்டத்தையும் கொண்டு வந்தது நாங்கள் தான். அந்த வீட்டில் இரண்டு சொன்னால் வெறும் காற்றை சுவாசித்துக் கொண்டு ஒருவரும் இருக்க முடியாது. யாழ்ப்பாண அபிவிருத்தி நிதியம் ஒன்றை நாங்கள் ஸ்தாபிப்போம். அதே போன்று கிளிநொச்சி அபிவிருத்தி நிதியம் என்று என்னும் ஒன்றை ஸ்தாபிப்போம். பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் யாரிடம் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க போறதும் இல்லை. ஜெயவர்தன் என்று அறியப்பட்ட ஜூனியர் ரிச்சர்ட் ஜெயவர்தன் கட்டவிட்டு விட்டதை தொடர்ந்துதான் ஆயுத போராட்டம் வலுப்பெற்றது. தமிழீழம் சிவந்தது. எங்கள் இளைஞர்கள் கைகளிலே பரவலாக ஆயுதங்கள் வந்தது. அவர்களுடைய கட்சியிட தலைவர் யார்? முதல்ல கட்சிக்கு தானே வாக்களிக்கணும். அவர்களுடைய கட்சியிட தலைவர் யார்? 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய மௌனிப்பிற்கு பின்னரான அரசியலிலே இந்த மண்ணுக்காக மடிந்து போய் பொத்துவில் வரை தொடங்கி மன்னார் வரையிலே மண்ணோடு மண்ணாக எலும்பு துண்டுகளாக எலும்பு தோள்களாக கலந்து விட்டிருக்கிற எங்கள் இளம் குருத்துக்களின் கனவுகளுக்கு மக்களுக்கு சாராயம் விற்கிறது தான் அவற்றை சமூக சேவை. அவர் ஒரு சமூக சேவை ஆனபடியாக தான் நான் அவரை சிபாரிசு செய்த. நான் சொன்னாண்டு நான் இந்த முறை தேர்தலில் கேட்கல, தானாகவே சொல்லி விளையிட்டார். எங்கட கட்சி 15 நிமிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு 3 மடங்காக நேரம் கொடுக்கப்பட்டதாக தோன்றுகிறது. ஏனென்றால் ஜெயக்குமார் அடிகளார் சொன்ன அத்தனையையும் நீங்கள் என்னுடைய பேச்சாகவே எடுத்துக்கொள்ளலாம். கலாநிதி விக்னேஸ்வரன் சொன்ன அத்தனையையும் நீங்கள் என்னுடைய பேச்சாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகுதான் நான் பின்னிணைப்பாக சில விஷயங்களை சொல்லப் போகிறேன். முற்று முழுதாக அவர்கள் இருவரும் சொன்னதோடு நான் ஒத்துப்போகிறேன். மணிவண்ணன் சொன்னதோடு நான் ஒத்துப்போகல. அவர் நாங்கள் புதியவர்கள், அவருடையால் ஊழல் செய்ய எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, இனிமேல் அனுப்பி பாருங்க என்று சொல்றார். மாநகர சபையை பற்றி சொன்னார். அங்கே இருக்கிற ஊழலை பற்றி நான் இந்த மேடையில் சொல்றது சரியில்லை. ஒரே ஒரு கேள்வி, அவர் பதில் சொல்ல இயலாது. அவர்களுடைய கட்சியிட தலைவர் யார்? முதல்ல கட்சிக்கு தானே வாக்களிக்கணும். அவர்களுடைய கட்சியிட தலைவர் யார்? ஊழல் மோசடியில கையமையுமாக அகப்பட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு ஓடி போனவர் தானே. சரி, அதையும் விடுவோம் ஒரு பக்கத்தில். இலங்கை தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளை இந்த வருஷத்தோடு நிறைவு செய்கிறது. மாற்றம் மாற்றம் என்று கோருகிறவர்கள் பழம்பெரும் கட்சியை விட்டுவிட்டு புதிதாக முளைத்திருக்கிறவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது மாற்றம் அல்ல. ஆனபடியால் தான் இந்த தேர்தலிலே நாங்கள் தெளிவாக அடையாளம் மாறாத அரசியல் மாற்றம் என்று சொல்லியிருக்கிறோம். அடையாளம் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்கின்ற அடையாளத்தை கொடுத்தது, அதை உருவாக்கியது எங்களுடைய கட்சி. பாகிஸ்தானுடைய ஸ்தாபகர் முகமது அலி ஜின்னாவை பாகிஸ்தானுடைய தந்தை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கியவர். நாங்கள் ஒரு தேசம் என்கின்ற அடையாளத்தை எங்கள் மக்களுக்கு உணர்வுபூர்வமாக ஊட்டிய காரணத்தினால்தான் தந்தை செல்வா என்று நாங்கள் அவரை தந்தை என்று அழைக்கிறோம். தேசத்தின் தந்தை. அன்று சமஷ்டி கொள்கையை நாங்கள் முன்வைத்த போது முதல் தேர்தலிலே இருவர் தான் வெற்றி பெற்றார்கள், 52ஆம் ஆண்டு. ஆனால் 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் தான் சமஷ்டி கட்சி, பெடரல் பார்ட்டி. நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. அந்தந்த வேளைகளில் எல்லாம்
சமஷ்டி கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்கள், அதை பழித்தவர்கள், அதை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய கொள்கை சமஷ்டி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் மாறி வந்து விட்டார்கள் எங்கட பக்கத்தில். இன்றைக்கு சமஷ்டிதான் எங்களுடைய அரசியல் தீர்வு கொள்கை என்று சொல்லாத தமிழ் அரசியல் கட்சி ஒன்றுமே இல்லை. அதிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். எங்களுடைய அடிப்படை கோரிக்கை, எங்களுடைய கட்சியினுடைய ஆரம்பமே, அடித்தளமே சமஷ்டி. நீங்க எல்லாரும் இப்ப சமஷ்டி தானே சொல்றீங்க. பிறகு உங்களுக்கு வாக்களிக்கணும், எங்களுக்கே வாக்களிக்கலாம். மாற்றம் வேணும் என்று சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் மாற்றங்களையும் செய்து கொண்டுதான் வருகிறோம். தந்த செல்வாண்டைக்கு எலெக்ஷன் கேட்கலையே, காலத்தோட மாற்றங்கள் நடந்து கொண்டு தானே இருக்கு. அமுதலிங்கம் இன்றைக்கு எலெக்ஷன் கேட்கலையே. இன்றைக்கு எங்களுடைய கட்சி தலைவராக இருக்கிற மாவை சேனாதராஜா எலெக்ஷன் கேட்கலையே. காலத்தோடு தேவைப்படுகிற மாற்றங்களை நாங்கள் எல்லாம் இளையவர்கள் ஆனபடியா எங்களுக்கு வாக்களிக்கிறோம். நாங்களும் இளையவர்கள் தானே முன் வச்சிருக்கோம், செய்திருக்கிறோம். சராசரி வயது 48. அனுபவம் உள்ளவர்கள் போக வேண்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 9 பேர்ல 2 பேர் 3 தடவை பாராளுமன்றத்தில் இருந்து நாங்கள் போகிறோம். சரி, மக்கள் இன்னமும் போக வேண்டும் என்று நினைத்தால் அனுபவமும் ஒரு தெரிவாக இருக்கிறது. 2 பேரையும் தெரிவு செய்யலாம், 2 பேர்ல ஒருவரை தெரிவு செய்யலாம், இல்லாவிட்டால் 2 பேரையும் நிராகரிக்கலாம். மிகுதி 7 பேரும் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு புதியவர்கள், ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல. மாநகர சபை முதல்வராக இருந்த ஒருவர், மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்த 3, உள்ளூராட்சி சபை தவிசாளராக இருந்த ஒருவர், எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள் 4 பேர் எங்களுடைய தொகுதி கிளை தலைவர்களாக பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள், 2 தொகுதி கிளையுடைய உபதலைவர்கள், 1 தொகுதி கிளையுடைய செயலாளர். பெண்களுக்கு 50% கூடுதலாக நியமனம் கொடுக்க வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டிலிருந்து நான் வெளிப்படையாகவே சொல்லி வருகிறேன். செய்யப்படவில்லை. இந்த முறையும் உங்களுடைய கட்சி அதிலே தவறி இருக்கிறது. ஆனால் வளமையாக மருந்துக்கு ஒரு ஆளை நிறுத்துறதை விட்டுட்டு 100% எங்களுடைய வேட்பு மனுவில் 2 பேருக்கு இடம் கொடுத்தோம். 2 பேருக்கு, அது பெரிய விஷயம் மாதிரி, ஆனா 2 பேருக்கு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? பெண்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் தங்களுடைய ஆற்றலின் காரணமாக நிறுத்தப்பட வேண்டுமே தவிர இவருடைய மகள், அவருடைய பேத்தி, இவருடைய மருமகள், இவருடைய மனைவி, அது ஆண்களுக்கு கொடுக்கிற முதலிடம், அந்த ஆணுக்கு கொடுக்கிற முதலிடம். அப்படியாக ஒருவரையும் இந்த தடவை நிறுத்தவில்லை. தங்களுடைய சொந்த ஆற்றலினாலே தாங்களாக முன்னின்று செயற்படக்கூடியவர்களை நிறுத்தியிருக்கிறோம். ஏன் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? கொள்கை மாறாத, அடையாளம் மாறாத, ஆனால் இந்த அரசியல் மாற்றத்தை மக்கள் முன்பாக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோமா இல்லையா? ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி பல மாற்றங்களை செய்வதாக சொல்லி வந்திருக்கிறார். அவர் அதை செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இது நான் பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஊழலுக்கு எதிராக எடுத்த அனைத்து வழக்குகளிலையும் அவர்களுடைய சட்டத்தரணி நான். இன்றைக்கும் நடைபெறுகிற அவர்களுடைய கட்சி வழக்குகளில் நான் தான் அவர்களுடைய சட்டத்தரணி. மிக பிரதானமாக சீனி ஊழல் வழக்கில் இப்போ நடந்து கொண்டிருக்கு. 2 கிழமைக்கு முதலம் வந்தது. சுனில் ஹந்துனெட்டிக்காக நான் தான் சட்டத்தரணி. ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக நாங்கள் முழுமையாக, அவர்களை விட நாங்கள் முன்னையில் நிற்கிறோம் ஊழல் ஒழிப்பு சம்பந்தமாக. அதனால்தான் வடக்கு மாகாண சபையிலேயே, தலைவர் சொன்னபடியா நான் சொல்றேன், வடக்கு மாகாண சபையிலேயே ஊழல் என்ற விடயம் வந்த போது எங்களுடைய கட்சி முதலமைச்சருக்கு எதிராகவே எங்களுடைய கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தது. எங்களுடைய கட்சி என்று நாங்கள் பார்க்கல. இன்றைக்கு அபலை பெண்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் கொடுத்துட்டு போயிட்டார். இன்றைக்கு தெரிய வருது. ஆனால் அவரை கொண்டு வந்த அந்த பழிக்காக நான் பல இடங்களில் மன்னிப்பு கேட்டிருக்கேன். மன்னிப்பு கேட்கிற பற்றியும் சொன்னேன். நான் பல இடங்களில் நேற்றைக்கும் ஒரு கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டேன். சில தவறுகள் நடந்துதான் இருக்குது. ஆனால் கையும் மையுமாக பிடிபட்ட உடனே
அவர் பரவாயில்லை, நான் இந்த முறை தேர்தலில் கேட்கல ரெண்டு நான் முன்ன சொன்னது போல கொஞ்சம் குட்டி மாங்களை விட்டுட்டு ஓடிட்டார். எங்கட கட்சியிலேயும் ஒருவர் கையுமையுமாக பிடிபட்டார். அவரை பற்றி நேருக்கு ஒரு ஊர சந்திப்பு மன்னாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. கையுமையுமாக பிடிபட்டார். தானாக வந்து சொல்ல இல்லை, நான் நான் பார்ப்ப மீட்டர் ஆளுக்கு சிபாரிசு செய்தேன்னு சொல்லல. கண்டுபிடிச்சு உதவியாளர் கேட்டபோது ஓம் 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 நான் செய்தேன், அவர் என்னுடைய நண்பர், அவர் ஒரு சமூக சேவகன். என்ன சமூக சேவகன்? பார் வச்சு நடக்கிறவன் சமூக சேவகன். மக்களுக்கு சாராயம் விற்கிறது தான் அவர்கிட்ட சமூக சேவை. அவர் ஒரு சமூக சேவகன் ஆனபடியாக தான் நான் அவரை சிபாரிசு செய்தேன். நான் சொன்னாண்டே நான் இந்த முறை தேர்தலில் கேட்கல, தானாகவே சொல்லி விலகிட்டார். எங்கட கட்சி தானாகவே சொல்லிட்டார், நான் இந்த முறை தேர்தலில் கேட்கல, விலகிட்டார். இது நடந்திருக்கு. ஆனால் இந்த தவறுகள் நடக்கிற போது அவற்றை திருத்தி அமைக்கிறது தான் தேவையானது. பகிரங்கமாகவே சொல்றேன். அப்படியானவர்கள் என்னுடைய கட்சியிலிருந்து தாங்களாகவே விலகுகிறார்கள் அல்லது விலத்தப்படுவார்கள். இன்றைக்கு இந்த மாற்றம் என்று ஒரு போர்வையிலே வந்திருக்கிற அரசாங்கம், ஜனாதிபதி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சறுக்க தொடங்கிட்டார்கள். ஆரம்பத்திலே ஒரு மாசத்திலேயே நாங்கள் நினைச்சோம் 1 வருஷம் 1.5 வருஷம் எடுக்கும், கோட்டாவே 2 வருஷம் நின்று பிடிச்சார். இவர்கள் ஒரு மாசத்திலேயே தள்ளாட தொடங்கிட்டார். அந்த பாப்பமிட் லிஸ்ட கொடுங்கோ 3 நாள்ல தர்மம் என்று சொன்னாலும் இன்றைய வரைக்கும் கொடுக்கலையே. அப்ப இவர்களோட பெரிய ஊழல்வாதிகள் யாரா இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் தீர்வு சம்பந்தமாக மிக நிதானமாக எங்களோடு சேர்ந்து பயணித்தவர்கள் ஆனபடியினால்தான் ஜனாதிபதி தேர்தல் அறிக்கையிலே 2015 19 வரையான அந்த வரைவு முன்னெடுக்கப்படும் என்று எழுத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த வரைவு வந்தபோது முதலாவது இடைக்கால அறிக்கை வெளிப்பட இருக்கிற போது தற்போதைய ஜனாதிபதி என்னிடத்திலே வந்து சொன்னார், எங்களுக்கு சிறிய கால அவகாசம் கொடுங்கள், இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டார். நான் அவரோடு சென்று திரு சம்பந்தனோடு உரையாடின போது அவர் ஒரு கருத்தை சொன்னார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கும் மாகாண சபை முறைமைக்கும் எதிராகத்தான் நாங்கள் 2ஆம் தடவை ஆயுதம் ஏந்தின. நாங்கள் எங்களுடைய கட்சியிலே அப்படியான மனநிலையிலே பலர் இருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு உட்கட்சி ஒரு சம்பாஷணை ஒன்று எங்களுக்கு தேவையாக இருக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார். அவரையும் கூட்டிக் கொண்டு போய் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து நாங்கள் சொன்னோம், இவர்களுக்கு அதை கொடுங்கள், அவர் கேட்கிறது நியாயம் என்று சொன்னோம். 1 மாத கால அவகாசம் கொடுத்தோம். 1 மாத கால அவகாசத்துக்கு பிறகு வழிபடுத்தல் குழுக்களே அவர் வந்து சொன்னார், நாங்கள் உட்கட்சிக்குள்ளே இதை பேசிவிட்டோம், இதற்கு நாங்கள் முழு ஆதரவு என்று சொன்னார். 13 கூட்டங்கள் சிங்கள கிராமங்களிலே நாங்கள் வைத்தோம், நானும் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னமும். அந்த எல்லா கூட்டங்களிலேயும் இவர்களுடைய முக்கிய பிரதிநிதி ஒருவர் வந்து அதிகார பகிர்வுக்கு சார்பாக, அந்த வரைவுக்கு சார்பாக உரையாற்றினார். அப்படியான ஒரு நிலையில் இருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பொது தேர்தல் வந்தபோது தாங்கள் இப்பொழுது ஏறி நிற்கிறது அந்த 3% 42% அதிகரித்திருக்கிறது. அந்த 39% மிக அதிகமானது கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்த மக்கள் என்கின்ற அந்த அறிவோடு கொஞ்சம் பிறள தொடங்கிவிட்டார்கள். ஆனபடியினால் தான் தமிழ் தரப்பு, தமிழ் மக்கள் ஒரு தமிழ் கட்சியை, பலமான ஒரு தமிழ் அணியை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் சறுக்கிறதை நாங்கள் விடக்கூடாது. சரியான எண்ணங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது தேர்தலில், அரசியல் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள். வாக்களித்தது அதிகமாக சிங்கள பெருந்தேசிய சிந்தனையுடைய மக்கள், பேரினவாத சிந்தனையோடு இருக்கிற மக்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அது பலமுள்ள ஒரு அணியாகத்தான் செய்ய முடியும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், ஏன் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? ஒரு பலமுள்ள ஒரு தமிழ் அணியாக பாராளுமன்றத்துக்கு ஒரு அணி செல்ல வேண்டுமாக இருந்தால் அது எந்த கட்சியாக இருக்க முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருக்கிற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் இருந்து ஒரு பிரதிநிதியாவது தெரிவு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சி எது? இலங்கை தமிழர் கட்சி மட்டும்தான், ஒரு கட்சியும் கிடையாது. இன்றைக்கு இந்த மேடைக்கு வர பயந்து ஒழித்திருக்கிறவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை பகிரங்கமாக கேட்கிறேன். எந்த பொது மேடையிலையும் உங்களோடு விவாதிக்க நான் தயார். எந்த பொது, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஓமன் சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம்.
எந்த பொது மேடையிலையும் நான் விவாதிக்க தயார். துணிந்தால் வாருங்கள். ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லி மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம். ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு என்கின்ற சொற்பதத்துக்கு அதிலேயே அந்த உறுப்புரையிலேயே வரைவிலக்கணம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தியிலும் மாகாணத்திலும் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு இந்த அரசியலமைப்பில் இருக்கிறதை போன்று செயற்படுத்தப்படுகிற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரைவிலக்கணத்தை விட்டுவிட்டு வேணுமென்றே ஏக்கிய ராஜ்யம் மட்டும் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். சரி, ஏக்கிய ராஜ்யம் என்று சொன்னாலும் அவருக்கு சொல்றவருக்கு சிங்களம் நல்லா தெரியும். ராஜ்யண்டா நாடு, ரஜயண்டா தான் அரசு. ஒரு நாடு, அதான் ஒருமித்த நாடு. தற்செயலாக பிழையாக விளங்கிவிட்டாலும், ஏனென்றால் ஏக்கிய ராஜ்யம் என்ற சொற்பதம் இதுகால வரைக்கும் ஒற்றையாட்சிக்காக பாவிக்கப்பட்ட காரணத்தினால்தான் அந்த வரைவிலக்கணம் எழுதப்பட்டது. இது ஒற்றையாட்சி அல்ல, மத்திக்கும் மாகாணத்துக்கும் அதிகாரங்கள் பகிரப்பட்ட நாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வரைவிலே எடுத்து படியுங்கள். அந்த வரைவை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறவருடைய ஆட்சி ஒன்று ஏற்படுமாக இருந்தால், அந்த வரைவை ஏற்படுத்துவதற்கு மூல காரணர்களாக இருந்த நாங்கள் அங்கே இருக்க வேண்டும், அதை நிறைவு செய்ய வேண்டும். பொருளாதார விடயம் சொல்லப்பட்டது. இந்த தேசியம் என்று ஒரு வார்த்தையை வைத்து ஏதோ மந்திரத்தை போல உச்சரித்து கொண்டிருக்கிறது. தேசியம் தேசியம் சுயநிர்ணயம் சொல்லிக் கொண்டிருந்தால் வந்துடுமா? அது என்னவென்று தெரிய வேணும். ஒரு தேசம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்க வேணும். அந்த நிலப்பரப்பில் மக்கள் வாழ வேண்டும். தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் தங்களுடைய சொந்த வாழ்வாதாரத்தோடும் அவர்கள் வாழ வேண்டும். அப்போதுதான் அங்கே தேசம் இருக்கிறது. அந்த நிலப்பரப்பை பாதுகாத்தது யார்? என்னத்தை செய்தீர்கள் என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில், பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் என்று 11,000 ஏக்கர் இருந்த போது 2003ஆம் ஆண்டில் இருந்து திரு மாவை சீனராஜாட பேர்ல இருந்த வழக்கு 20 வருஷங்களாக நடத்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே தான் ஒரு குழு அமைக்கப்பட்டு பகுதியாக விடுவிக்கப்பட்டு 2013 வரைக்கும் 5000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டது. அந்த வழக்கின் மூலமாக அதுக்கு பிறகு இன்னும் 3000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற ஆட்சியின் காலத்திலே. இப்பொழுது 1000 ஏக்கர் தான் இருக்கிறது மிச்சம். அதையும் விடுவிப்போம். நிலப்பரப்பு அவசியம். சாம்பூர்லே 1500 ஏக்கர் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு 99 வருஷங்களுக்கு குத்தகை கொடுக்கப்பட்டிருந்ததை வழக்காடி வென்றோம், திரும்ப பெற்றோம். இன்றைக்கும் அங்கே தோட்டம் செய்கிறவர்கள் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பூசணிக்காய் ஒரு பாகக்காய் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அங்கே தமிழருக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினர் மட்டும்தான். வேறு எந்த கட்சியும் அதை செய்யவில்லை. நீலன் திருச்செல்வமாக இருக்கட்டும், மாவை சேனாதராஜாக இருக்கட்டும், பிஎஸ்ஏ கட்சி மாறி போன போது நான் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக என்னை அம்பாறைக்கு நியமித்தார்கள். அந்த 5 வருடம் அம்பாறையைத்தான் நான் பார்த்தேன். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தமிழ் பிரதிநிதியும் தெரிவு செய்யப்படாத போது எங்களுக்கு கிடைத்தது ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் தான். அம்பாறைக்கு நாங்கள் கொடுத்தோம். இன்னும் ஒரு தமிழ் கட்சிக்கும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது. ஏன் கிழக்குக்கு கொடுத்திருக்கலாமே? வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் என்றெல்லாம் கூவி திரிகிறவர்கள் யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் கொடுத்தார். யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் ஆணையரவை தாண்டாது இந்த தேசியம், இவர்களுடைய தேசியம். ஆனபடியினால் தான் தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த தடவை திருவண்ணாமலையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரே தமிழ் வேட்பாளர் இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்தில் தான் வெற்றி பெறுவார். அம்பாறையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு தமிழ் வேட்பாளர் இலங்கை தமிழரசு கட்சி சின்னத்திலே தான் வெற்றி பெறுவார். மட்டக்களப்பிலே கூடுதல் ஆசனங்கள் நாங்கள் தான் பெறுவோம். வெண்ணியிலே கூடுதல் ஆசனங்கள் நாங்கள் தான் பெறுவோம். யாழ்ப்பாணத்திலே நாங்கள் தான் பெறுவோம். ஆனபடியினால நீங்கள் பலமான ஒரு அணியை அனுப்புவதாக இருந்தால், இப்ப கொஞ்சம் சறுக்கிற மனப்பாங்கிலே இருக்கிற இந்த அரசு அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி பொருளாதார மேம்பாட்டையும் கவனிக்க வேண்டுமாக இருந்தால், சென்ற வாரம் நாங்கள் இப்ப புதுசா இனி குழு அமைச்சர்லாம் செய்ய போறதில்லை, அதெல்லாம் செய்து நிறைய வந்துட்டு ஒரு கருத்தரங்கு வைத்திருந்த நாங்கள் ஒரு நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் அதில் பேசினார்கள். நாங்கள் செய்ததை சொல்ற இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது சரியா இருக்கலாம். ஆனால் இந்த தடவை நடந்ததெல்லாம் சொல்லி இருக்கிறோம். கோட்டாபய ராஜபக்ச காலத்திலேயே மத்திய அரசாங்கத்தில் அனுமதியையும் எடுத்து செய்திருக்கிறோம். ஒரு நிதியம், வடகிழக்குக்கான அபிவிருத்தி நிதியம். அது இப்பொழுது
கட்டத்துக்கு வந்து விட்டது, அதை செயற்படுத்துற கட்டத்துக்கு வந்து விட்டது. பல சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் 2 பேர் அன்றைக்கு பேசினார்கள். நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனென்றால் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால், வாழ்வாதாரம் இல்லை என்று சொன்னால் அங்கே மக்கள் வாழ முடியாது. நிலத்தை நாங்கள் மீட்டெடுத்து போய் மீள்குடியேறு என்று சொல்லி இந்திய வீட்டமைப்பு திட்டத்தையும் கொண்டு வந்தது நாங்கள் தான். அந்த வீட்டில் இருந்து சொன்னால் வெறும் காட்டை சுவாசித்துக் கொண்டு ஒருவரும் இருக்க முடியாது. அவர்களுக்கு வருவாய் வேண்டும். எங்களுடைய இளைஞர்கள் யார்கிட்ட கேட்டாலும் வெளிநாட்டுக்கு போறோம். நீங்க வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்கப்புறம் எங்க தேசியம், நாங்கள் எப்படி தேசமாக வாழ்வது? ஆகவே அந்த விடயங்களை மிக நுணுக்கமாக வடக்கு மீனவர்கள் ட்ரோலர் வந்து எல்லாம் அள்ளி கொண்டு போகுது. அதை தடுப்பதற்காக 2 தடவைகள் பாராளுமன்றத்திலே தனி மனித உறுப்பினர் பேரணியை நான் கொண்டு வந்து இறுதியாக அதுதான் சட்டமாக்கப்பட்டது. இன்றைக்கு கைது செய்யப்படுகிற அத்தனை கைதுகளும் அந்த சட்ட திருத்தத்தினாலே தான் கைது செய்யப்படுகிறார்கள். எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், அவர்கள் இங்கே வாழ வேண்டும், இந்த நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த 2 தான். அதோடு சேர்ந்து நாங்கள் அதை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த ஆளுகை செய்வதற்கான சுயாட்சி முறை, அது என்ன பெயரை சொல்லி அழைத்தாலும் பரவாயில்லை. இந்தியாவில் ஒரு பெயரும் கிடையாது. இந்தியாவில் ஒற்றையாட்சியா சமஷ்டியா என்று 2 சொற்பதமும் கிடையாது. பல நீதிமன்ற தீர்ப்புகள் காலகாலமாக சமஷ்டி சமஷ்டின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப சில ஆண்டுகளுக்கு முதல் காஷ்மீர்ல இருந்து அதிகாரங்களை பறித்தெடுத்த உடனே இல்ல இது இப்போ ஒற்றையாட்சி என்று சொல்றாங்க. அது அகாடமிக்ஸ் பார்த்துக்கொள்ளலாம், இது ஒற்றையாட்சியா சமஷ்டியா நீங்கள் ஆகி பண்ணி கொண்டு. ஆனால் உள்ளடக்கத்திலே செயல்முறையிலே எங்களுடைய கையிலே அந்த அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பார்க்கிறோம். நாங்கள் பேர்பலகைகளை பார்க்கவில்லை. என்னை கேட்டால் அந்த ஏகிய ராஜ்யம் தேவையில்லை, ஒருமித்த நாடு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஸ்ரீலங்காவோ இலங்கையோ என்னோ சொல்லிவிட்டு பகிர்ந்தளிக்கப்படுகிறார். மீள பெறப்பட முடியாததா இருக்க வேண்டும். வானபடியால் தான் சஜித் பிரேமதாசக்கு ஆதரவு கொடுத்து எழுத்துல கொடுத்திருக்கிறார். மீள பெறப்பட முடியாததாக சட்டத்திலே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதான் சமஷ்டியுடைய ஒரு குணாதிசயம். வானபடியால் தான் அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். 82% மக்கள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் பிரதான 3 வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். பிரதான 3 வேட்பாளர்களுக்கு வாக்களித்தவர்களுடைய தொகை 82% வடக்கிலேயும் கிழக்கிலேயும். தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டவர் கிடைத்தது 13% வாக்குகள் வடக்கிலேயும் கிழக்கிலேயும். இந்த ஆபத்தை நாங்கள் சொன்னோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி சொன்னபடிதான் மக்கள் வாக்களித்தார்கள். அந்த 3 பேரிலையும் ஒப்பீட்டளவில் ஒருவரை நாங்கள் சுட்டிக்காட்டின போது அவர்தான் சகல தேர்தல் மாவட்டங்களையும் வெற்றி பெற்றார். அவர்தான் வெற்றி பெற்றார், சகல தேர்தல் மாவட்டங்களையும் வெற்றி பெற்றார். ஆகையானாலே மக்களுக்கு நம்பிக்கை இருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிலே. காலாகாலமாக ஒரே கொள்கையோடு மாறாத அடையாளத்தோடு மக்கள் முன்பாக வந்திருப்பது நாங்கள். முகங்கள் மாறி இருக்கிறது, ஆற்றல் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள், அரசியலிலே நிபுணத்துவம் கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த மாற்றத்தை, எங்களுடைய அடையாளம் மாறாத அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கும் பாராளுமன்றத்திலே பலமான ஒரு அணியாக இந்த ஆட்சியாளர்கள் தான் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தார்கள் சொல்றார்கள். ஆம், அவர்கள் வச்ச வழக்கு, நான் அந்த வழக்கிலே ஆஜரானான். அவர்கள் நிர்வாக ரீதியாக பிரித்தது தவறு. மக்கள் பிரிபடவில்லை, மக்கள் இன்னமும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஒரே கட்சிக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியோடு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். வடக்கும் கிழக்கும் இணைந்த தாயகமாக ஒரு கட்சிக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அது சமஷ்டி கட்சிக்கு என்று செய்தியோடு நாங்கள் சென்றால்தான் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தவர்களுக்கும் மக்கள் கொடுக்கிற ஒரு செய்தியாக அது இருக்கும். ஆகையினாலே இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று திரும்பவும் கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரையும் நான் கற்பனையிலே விழிக்க வேண்டியிருக்கிறேன். அவருக்குரிய மரியாதையோடு நான் அதை சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, தம்பி தங்கைகளே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அதிக நேரம் பேசப் போவதில்லை. எனக்கு முன்னாலே 3 நண்பர்கள், 3 தம்பிகள் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் இந்த விவாதத்தின் தலைப்பை ஒருமுறை கருத்தில் எடுத்து பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்,
தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்ற இந்த 2 கேள்விகளின் பரப்பளவுக்குள்ளே என்னை நிறுத்திக் கொண்டு பொருத்தமான சில கருத்துக்களை மாத்திரம் உங்கள் முன்னாலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். நான் பிரதிநிதித்துவப்படுத்தி உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருப்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று பெயர் வைத்திருந்தாலும் கூட நாங்கள் ஒரு கூட்டமைப்பு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த சிந்தனை தான் எங்கள் நெஞ்சிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதன் விளைவுதான் நான் கூட்டமைப்பு என்ற அந்த சொல்லை பயன்படுத்தியதற்கு காரணம். சில வினாடிகளுக்கு முன்னால் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டணியிலே சங்கு சின்னத்திலே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே 5 அரசியல் கட்சிகள் அங்கம் வகிப்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக தமிழீழம் கோரி ஆயுதமேந்தி போராடிய 4 விடுதலை அமைப்புகள், அவற்றின் பின்னணியை கொண்டவர்கள் இந்த 5 கட்சிகளாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்றார்கள். புலற்றென்று அழைக்கப்படுகிற தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்று பெயர் கொண்ட EPRDF, தமிழீழ விடுதலை இயக்கம் டெலு, அதிலிருந்து பிரிந்து கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிற நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சி, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை கொண்டிருக்கிற ஜனநாயக போராளிகள் கட்சி, மொத்தமாக 5 கட்சிகள். நாங்கள் அனைவருமே சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக தமிழீழம் கோரி போராடிய அரசியல் பின்னணியை கொண்டவர்கள். எங்களிலே சிலர் இந்த நாட்டிலே தமிழீழ கோரிக்கையை இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, வட்டுக்கோட்டை தீர்மானம் 76ஆம் ஆண்டிலே நிறைவேற்றப்படுவதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னரே எங்களுடைய கல்லூரி காலத்திலேயே கருத்தில் எடுத்து அந்த வழியிலே நடந்து வந்தவர்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு அணியாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரே கொடியின் கீழ் ஒன்றுபட்டிருக்கிறோம். எங்கள் உள் விவகாரங்களை பகிரங்கமாக மேடையிலே பேச வேண்டிய தேவை அற்றவர்களாக இருக்கிறோம். இது ஒற்றுமை, இறுக்கமான ஒற்றுமை. அடிமைப்பட்டு விடுதலையை நாடி நிற்கிற எங்கள் இனத்திற்கு இன்று அவசியமாகவும் அவசரமாகவும் தேவைப்படுகிற அரசியல் ஒற்றுமையின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பேரணிதான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. 5 கட்சிகள். எங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று எவராவது சிந்திக்கிற பொழுது அதனுடைய முக்கியமான முதலாவது காரணம், முதலும் முக்கியமானதுமான காரணம், நாங்கள் ஒரு ஒற்றுமை பேரணி. தமிழ் மக்களுக்கு எது தேவைப்படுகிறதோ அதை முன்னிறுத்தி கடந்த கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ஒரே அணியாக, ஒரே கூட்டணியாக, ஒரே கொடியின் கீழ், ஒரு கூட்டு தலைமைத்துவத்தின் கீழ் சீராகவும் சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் செயல்பட்டு வந்திருக்கிற அரசியல் பேரணி ஒரே ஒரு தமிழ் தேசிய பேரணி என்ற முறையிலே உங்கள் ஆதரவை கோருவதற்கான தார்மீக தகுதி ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் தாழ்மையாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உரிமையோடு உங்கள் ஆதரவை கோருகிறோம். எங்களுக்கு நீங்கள் பலமான ஆதரவை திடமாக தந்தால் தேர்தலுக்கு பிறகு
ஒரு பலமான அரசியல் அணி ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே எங்கள் தமிழீழ ஈழத்தின் சார்பிலே, இந்த தமிழீழ மண்ணின் சார்பிலே, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய எங்கள் தமிழ் தாயகத்தின் சார்பிலே எமது மக்களின் உரிமை கோரிக்கையை, அரசியல் அபிலாஷைகள், விடுதலை நாட்டத்தை பாராளுமன்றத்தின் உள்ளும் புறமும், இந்த முழு இலங்கை தீபம் மாத்திரமல்ல அகில அரங்கமும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே எழுப்புகிற அந்த கடமையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொறுப்போடு செய்யும் என்று நான் உங்களுக்கு உறுதியாக கூற விரும்புகிறேன். ஒற்றுமைதான் பலம், யூனிட்டி ஸ்ட்ரெங்த் என்று சொல்வார்கள். ஒற்றுமைதான் பலம். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். ஒன்றாக நின்றால், ஒற்றுமைப்பட்டால் நாங்கள் நிமிர்ந்து நிற்போம், பிரிந்தால் நாங்கள் வீழ்வோம். ஒன்றுபட்டு உங்கள் முன்னாலே எழுந்திருக்கிறது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. இந்த ஒற்றுமையை நீங்கள் பலப்படுத்த வேண்டாமா? இந்த ஒற்றுமையை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டாமா? ஒற்றுமையை தமிழ் மக்கள் இதயபூர்வமாக நாடி நிற்பது உண்மை என்றால், தமிழ் மக்களுடைய இன்றைய கோரிக்கை, தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்துவதற்கு முன்வந்திருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல் அணிகளை பார்த்து தமிழ் மக்கள் ஒன்றாக வாருங்கள் என்று கூறுவது அவர்களின் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து வருகிற ஏக்கத்தோடு கூடிய கேள்வி என்றால், அதற்கான பதில் இந்த தேர்தலிலே உங்கள் வாக்குகள் சங்கிக்கு நேரே விழ வேண்டும் என்பதுதான். இதுதான் எங்களுடைய நிலைமை. நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை. எங்களுக்கு ஒரு உறுதியான தலைமை வேண்டும். எங்களுடைய மண்ணிலே, இந்த இலங்கை தீவிலே, எங்கள் செந்தமிழ் ஈழத்திலே 56ஆம் ஆண்டிலிருந்து முதலிலே அரசியல் வழியிலே எங்களுக்கு உறுதியான தலைமை இருந்தது. அந்த தலைமை தள்ளாடிய பொழுது 70ஆம் ஆண்டு தேர்தலிலே பல பெரிய தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வட்டுக்கோட்டை தொகுதியில் அமிர்தலிங்கம், நல்லூரிலே நாகநாதன், பட்டிருப்பிலே ராஜமாணிக்கம், யாழ்ப்பாணத்திலே ஜி பொன்னம்பலம், உடுப்பிட்டியிலே எம் சிவசிதம்பரம், வவுனியாவிலே டி சிவசிதம்பரம் என அன்றைய தமிழரசு கட்சியின் 3 முன்னாள் எம்பிக்கள், கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் எம்பிக்களாக இருந்தவர்கள், தமிழ் காங்கிரசின் முற்று முழுதான 3 எம்பிக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அந்த அதிர்ச்சி வைத்தியம்தான் 1970ஆம் ஆண்டு தேர்தலை தொடர்ந்து அடுத்த வருடம் மாசி மாதம் 7ஆம் தேதி வல்வெட்டுத்துறை மண்ணிலே 4 தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழத்தமிழர் ஒற்றுமை முன்னணி, அப்பொழுது சட்ட கல்லூரியின் 2ஆம் வருட மாணவனாக நானும் அங்கு வைத்த தமிழர் சுயாட்சி கழகம், தமிழீழ கோரிக்கையை முதலாக பிரகடனப்படுத்திய இயக்கம் 68 கடைசியிலே 4 சந்தித்து கலந்துரையாடியதன் விளைவுதான் பின்னர் தமிழர் கூட்டணியாக மலர்ந்து அடுத்த வருஷம் 72ஆம் ஆண்டிலே தமிழர் விடுதலை கூட்டணியாக விரிந்தது. 77ஆம் ஆண்டிலே வட்டுக்கோட்டை தீர்மானம், தொடர்ந்து வந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி, வடக்கிலே முஸ்லிம் மக்கள் மற்றும் அவ்வப்போது பருவகாலத்திலே கடற்தொழில் செய்வதற்காக வருகிற பல நூறு சிங்கள குடியேற்றவாசிகளுடைய ஆதரவோடு மாத்திரம்தான் கல்குடா தொகுதி சுமார் 600 வாக்குகள் வித்தியாசத்திலே பறிபோனது. செந்தமிழ் மண்ணின் 19 தமிழ் தேர்தல் தொகுதிகளிலே 18 தொகுதிகள் தமிழீழ கோரிக்கைக்கு திட்டவட்டமான ஆதரவை கொடுத்தன. பின்னர் நடந்தது உங்களுக்கு தெரியும். சமீப காலத்திலே எங்களுடைய தலைவர்கள் சிங்கள தலைவர்களுடைய பசப்பு வார்த்தைகளில் மயங்கி போய் தள்ளாடியது போல தமிழர் விடுதலை கூட்டணி தள்ளாட தொடங்கியதன் விளைவுதான் மாவட்ட அபிவிருத்தி சபைகள். பெற்றால் தமிழீழம், இல்லையேல் எங்களுடைய பிணக்காடு என்று பேசியவர்கள் மாவட்ட அபிவிருத்தி சபைகளை ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் அப்பொழுது முளைவிட்டிருந்த இளைஞர் இயக்கங்கள், ஆயுத போராட்ட இயக்கங்கள் வலிவு பெற்றன. 83 தமிழர் மீதான அடக்குமுறையை அப்போது பதவிக்கு வந்து முற்று முழுதாக 1 மாதம் முடிவடைந்த கையோடு அன்றைய பிரதம மந்திரி பின்னால் ஜனாதிபதி
டிஆர் ஜெயவர்தன் என்று அறியப்பட்ட ஜூனியர் ரிச்சர்ட் ஜெயவர்தன் கட்டவிழ்த்து விட்டதை தொடர்ந்துதான் ஆயுத போராட்டம் வலுப்பெற்றது. தமிழீழம் சிவந்தது. எங்கள் இளைஞர்கள் கைகளிலே பரவலாக ஆயுதங்கள் வந்தது. மிகுதி வரலாறு. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? மந்திரி பதவி கனவு பலரை வாட்டுகிறது. பகலில் இல்ல, இரவிலும், சில பேர்களில் பகலிலும். சில தலைவர்கள், நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், தம்பி சுமந்திரன் இங்கே இருந்தால் நன்றாக இருந்திருக்கு. தமிழரசு கட்சியினுடைய சில மிக முக்கிய தலைவர்கள், நான் தனிப்பட்ட முறையிலே இங்கே பேரை சொல்ல விரும்பவில்லை, இது பொது மேடை. அதை நான் பின்னேறம் நேற்று முந்தநாள் அதற்கு முந்தைய தினங்களிலே பல மேடைகளிலே சொன்னது போல திட்டவட்டமாக ஈவிரக்கமின்றி அந்த குற்றச்சாட்டுகளை தொடுத்திருக்கிறேன், தொடுப்பேன். இன்றைக்கு வல்வெட்டித்துறை, நாளை வழக்கம் வரை. ஆனால் இது பொது மேடை. ஆகவே ஒரு எல்லைக்குள்ளே என்னை மட்டுப்படுத்திக் கொண்டு சொல்ல விரும்புகிறேன். தமிழரசு கட்சியின் சில தலைவர்கள் இப்பொழுதே மந்திரி பதவியை ஏற்பது பற்றி பேச தொடங்கி இருக்கிறார். மட்டக்களப்பிலே புதிதாக வந்திருக்கிற ஒரு வேட்பாளர், நாங்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும், எதிர்ப்பு அரசியலை கைவிட வேண்டும், சமரச அரசியலுக்கு போக வேண்டும் என்று பேசியிருக்கிறார் பேர் ரவீந்திரநாத். சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இதற்காகவா எங்கள் இளைஞர்கள் அழிந்து போனார்கள்? இதற்காகவா எங்கள் ஜோதிகள் கருகி போனார்கள்? இதற்காகவா மேற்கே மன்னார் தொடக்கம் கிழக்கே பொத்துவில் வரையிலே எங்கள் இளங்குருத்துக்களின் எலும்பு துகள்கள், மண்டையோடுகள், எலும்புகள் சிதறி கிடக்கின்றன? இப்பொழுதும் தமிழீழ கனவு தமிழ் மக்களின் இதயங்களிலே ஊடுருவி நிற்கிறது. சிந்தித்து பாருங்கள். இப்படி பேசுவது துரோகம் இல்லையா? இப்படி சிந்திப்பது வஞ்சகம் இல்லையா? இப்படி சிந்திப்பவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. அவர்கள் வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அவர்களோடு நிற்கட்டும், சரணாகதி அடையட்டும். அப்பொழுதும் கூட நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தமிழீழ விடுதலைக்காக அன்றைக்கே குரல் கொடுக்க தொடங்கிய அரசியல் பாரம்பரியத்தின் திடமான வாரிசுகளுக்காக உங்கள் முன்னாலே துணிந்திருக்கிற நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம். சமரசம் என்பது கிடையாது. ஏனெனில் சமரசம் என்பதன் உண்மையான அர்த்தம் சரணாகதி. அதைத்தான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே பெயரை மாற்றிக்கொண்டு வந்திருக்கிற ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி எதிர்பார்த்திருக்கிறது, வலை வீசி நிற்கிறது. இன்று இது ஒரு தீர்க்கமான கட்டம், நெருக்கடியான கட்டம். நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் தம்பிகளை, தங்கை. வாக்குகளுக்காக நான் சொல்லவில்லை. நான் ஒரு வேட்பாளராக இந்த தேர்தலிலே இல்லை. இங்கே மற்றவர்கள் எல்லாம் வேட்பாளர்கள், தம்பி சுமந்திரன் உட்பட. என்னை தேசிய பட்டியலிலே பெயர் எழுதி விட்டிருக்கிறார். தேசிய பட்டியலிலே சங்கு சின்னத்திற்கு ஆசனம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். கிடைக்கிற பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. இதுவரையிலே பாராளுமன்றம் போகாத, தகுதி வாய்ந்த, ஆயுதமேந்தி போராடி அரசியல் களத்திலே, ஜனநாயக களத்திலே மக்கள் வாக்குகளாலே உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட பொறுப்புள்ள 2 தம்பிகள், அதற்கு பொருத்தமானவர்கள், கிழக்கை சேர்ந்தவர்கள். ஆகவே அதை பற்றிய சிந்தனை எனக்கு கிடையாது. ஆனால் சமரசம் செய்யாத, செய்ய விரும்பாத, சரணாகதியை சிந்திக்காத ஒரு தமிழ் ஈழ தேசியவாதியாக நான் சொல்கிறேன், இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது. எங்களுக்கு சுயாட்சி வேண்டும். ஒரு காலத்திலே தனி நாடு கேட்டோம். இந்த இலங்கை தீவு சிங்கள ஸ்ரீலங்கா என்றும் தமிழ் ஈழம் என்றும் 2ஆக வெட்டி பிளக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். போரிட்டோம். எங்கள் பெண் பிள்ளைகள் பச்சை கிளிகளாக, எங்கள் பெற்றோர்கள் பொத்தி பொத்தி வளர்த்த எங்கள் குஞ்சுகள் உடல்நலம் குறைவுற்ற வழியிலும் கூட அடர்ந்த காடுகளுக்குள்ளே பூட்ஸ் அணிந்தபடி ஆயுதமேந்தி உடல்நல குறைவோடு போரிட்டு செத்தார்களே, அதை எதற்காக என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் உட்பட, நீங்கள் ஒவ்வொருவரும் உட்பட, இங்கே மேடையில் அமைந்திருக்கிற என் உறவுகள் உட்பட ஒவ்வொரு குடும்பத்தின் நெருங்கிய சுற்றுவட்டத்துக்குள்ளே ஆக குறைந்தது ஒரு உயிரிழப்பாவது இருந்திருக்கிறதே. எங்கள் அரசியல் லட்சியத்தின் பற்று காரணமாக அதை அர்த்தமற்று போக நாங்கள் விடலாமா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு குடும்பமும் மேற்கே பொத்துவில் மன்னார் தொடக்கம்
கிழக்கே பொத்துவில் வரையிலே பறந்து விரிந்து கிடக்கிற எங்கள் தமிழீழ மண்ணில் உள்ள வீடுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் இறந்து போன உறவு ஒன்றையாவது நிலைத்து அவர்கள் அழுவதனூடாக வருடத்தின் 364 நாட்களிலும் லீப்பியர் என்றால் 365 நாட்கள், 4 வருஷத்துக்கு ஒரு முறை அழுகுரல் கேட்கிறதே, அதற்கு அர்த்தம் இல்லையா? அதற்கு மீனிங்கே இல்லையா? நாங்கள் என்ன உணர்வற்ற ஜடங்களா? சேர்ந்து பாருங்கள். எங்கள் வாக்குகளை பெற்று வந்தவர்கள் வெட்கமின்றி, கூச்சமின்றி, நாச்சமின்றி மந்திரி பதவியை பற்றி சிந்திக்க, பேச, டிவியிலே பேட்டி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய உணர்வுகளோடு, உங்கள் சுயமரியாதையோடு மட்டுமல்ல, இங்கே குழந்தைகள் ஓடித்திருந்தார்களே, தெரிகிறார்களே, இவர்களின் எதிர்காலத்தோடும் இந்த பொறுப்பற்ற மனிதர்கள், சந்தர்ப்பவாதிகள், சுயநலமிகள், விஷக்கிருமிகள் விளையாடுகிறார்கள் என்றால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்கலாமா? அதனால் தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நான் உங்கள் வாக்களை கேட்டு வரவில்லை. நான் 2 தடவை பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். 94ஆம் ஆண்டு யுத்தத்தின் நடுவிலே 51 நாட்கள் நான் போன வேளையே என்னவோ உரிய காலத்துக்கு முன்னரே ஜனாதிபதி பிஜதுங்க பாராளுமன்றத்தை கலைத்தார். அந்த 51 நாட்களிலே 12 நாட்கள், கிழமையிலே 3 நாட்கள், சனிக்கிழமை அரை நாள், 12 நாட்கள் பாராளுமன்றம் நடந்தது. 12 நாட்களும் நீதிமன்றத்திலே இளைஞர்களுக்காக வாதாடிக்கொண்டே நான் பாராளுமன்றத்துக்கு சென்றேன். இளைஞர்கள் என்றால் தம்பி தவராஜா குறிப்பிட்ட பயங்கரவாத தடை சட்டத்திற்கு, அவசரகால சட்ட விதிகளின் கீழ் கம்பிகளுக்கு பின்னாலே பூட்டப்பட்டிருந்த இளைஞர்கள், யுவதிகளுக்கு 12 நாட்களில் 6 நாட்கள் நான் உரையாற்றினேன். நான் நம்புகிறேன் மிக குறுகிய காலத்திலே கூடிய உரைகளை நிறுத்திய சாதனைகளிலே எனக்கு உரிமை உண்டு. பின்னர் 2006ஆம் ஆண்டு மீண்டும் நான் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்து இருந்த அந்த 3 வருடம் 7 மாதங்களிலே எங்கள் இனத்தின் சார்பிலே என்னால் இயன்ற அனைத்தையும் பாராளுமன்றத்தின் உள்ளும் புறமும் நான் செய்தேன். தம்பி சிவாஜிலிங்கம் இங்கே வந்திருக்கிறார். இந்த அணியின் முக்கிய தலைவர்கள் ஒருவர், இங்கே ஒரு வேட்பாளர், பல்வெட்டுத்துறையின் வீரமாக புத்திரர்களில் ஒருவர், அவரும் கூட இந்த அணியாக நாங்கள் 22 பேர் இருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம். அந்த ஒற்றுமை ஏன் சிதைந்தது? யாரால் சிதைந்தது? எந்த கட்சியால் சிதைந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒற்றுமையை சிதைத்தவர்கள், ஒற்றுமையை அறுத்து கொட்டியவர்கள், உடைத்தறிந்தவர்கள், சுக்கு நூறாக்கியவர்கள், தூளாக்கியவர்கள் ஒற்றுமையை பற்றி பேச தகுதி உள்ளவர்களா என்று சிந்தித்து பாருங்கள். இட் இஸ் ஐதர் நவ் ஆர் நெவர். ஒன்றில் இப்பொழுது இல்லை என்றால் ஒரு போதும் இல்லை. எதிர்வரும் தேர்தலிலே நீங்கள் சரியாக வாக்களிக்க வேண்டும். இங்கே தம்பி சுமந்திரன் சொன்னார், அவர் இந்த பேச்சு கேட்க இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லை, அது என்னுடைய துரதிர்ஷ்டம். நாங்கள் தமிழ் மக்களாக நிமிர்ந்திருக்க வேண்டும். சரணாகதி அடைய முடியாது. சரணாகதி என்ற பேச்சுக்கே எங்கள் அகராதியில் இடமில்லை. தமிழீழம் கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் பூரணமான மாநில சுயாட்சியை கோரி நிற்கிறோம். இலங்கை ஒரு நாடாக இருக்கட்டும், சிங்கள ஸ்ரீலங்கா ஒரு தனி மாநில அரசாக, எங்கள் சுந்தர தமிழீழம் இன்னும் ஒரு மாநில அரசாக, ரெண்டும் சேர்ந்த ஒரு கூட்டாட்சியாக இலங்கை இருக்கட்டும். அதற்கு சிங்கள தேசம் தயார் என்றால் இந்த அழகிய இலங்கை தீவு நிச்சயமாக நிரந்தரமாக ஒரே ஆட்சி முறையின் கீழ், கூட்டாட்சி முறையின் கீழ் ஒரே நாடாக இருக்கு. இல்லையே சிங்கள தேசம் தனியாக, சிங்கள ஸ்ரீலங்கா தனியாக, எங்கள் சுந்தர தமிழீழம் தனியாக போவதை தவிர வேறு வழி கிடையாது. எதிர்காலம் அதை தீர்மானிக்கும். ஆனால் நண்பர்களே, பெரியோர்களே, இந்த பிரச்சனையை எங்கள் காலத்திலே எங்கள் கண்களுக்கு முன்னாலே தீர்த்தாக வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற ஜனநாயக தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கிறது. இட் இஸ் ஐதர் நவ் ஆர் நெவர். ஒன்றில் இப்பொழுது, இல்லை என்றால் இது இல்லை. ஆட்சிக்கு அப்படியானவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களை போல
எங்களை போல ஆயுதம் தாங்கி போரிட்டவர்கள் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. எங்களுக்கு இன அடக்குமுறை, ராணுவ ஒடுக்குமுறை, அராஜகம், சிங்கள ஸ்ரீலங்காவின் அராஜகம். இதுதான் வித்தியாசம். ஒடுக்குமுறையின் கீழே நசுக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆட்சி பீடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், தீர்க்கலாம். தீர்ப்பார்களா எனக்கு தெரியாது. ஆனால் அவருடன் சமரசம் பேச, கொஞ்சி குலாவ, பாராளுமன்றத்துக்கு உள்ளும் புறவும் மச்சாங் என்று சொல்லி கதைத்து உறவு கொண்டாட ஒரு கூட்டம் இங்கே எப்பொழுதும் போல தயாராக இருக்கிறார். எமது மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுக்காக செத்த இளம் குருத்துகளுக்கு கனவிலும், எங்கள் கெட்ட கனவிலும் கூட நாங்கள் துரோகம் செய்ய முடியாது. துரோகம் செய்தால் ஆண்டவனங்களை ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். ஆண்டவனை மட்டுமே நம்புகிற ஒருவனாக, எல்லா மதங்களையும் மதிக்கின்ற ஒருவனாக, எல்லா மதங்களும் பேசுகிற அந்த ஒரே ஆண்டவனை, எல்லாம் வல்ல பரம்பொருளை மதிக்கின்ற ஒருவனாக நான் சொல்கிறேன். எங்கள் இளம் குருத்துக்களுக்கு இந்த மண்ணுக்காக மடிந்து போய் பொத்துவில் வரை தொடங்கி மன்னார் வரையிலே மண்ணோடு மண்ணாக, எலும்பு துண்டுகளாக, எலும்பு தூள்களாக கலந்து விட்டிருக்கிற எங்கள் இளம் குருத்துக்களின் கனவுகளுக்கு, தியாகங்களுக்கு எவராவது துரோகம் செய்தால் அவர்களை வரலாறு மன்னிக்காது, மக்களும் மன்னிக்க மாட்டார்கள், நாங்களும் மன்னிக்க மாட்டோம். உரிமையோடு நான் உங்களை அறைகூவி அழைக்கிறேன். வரலாற்றின் திருப்பு முறையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆதரவு தந்தால் வரலாற்றை மாற்றி அமைக்க முடியும். இந்த அரசு இன்றைக்கு யாராலே நடாத்தப்படுகிறது? ஆயுதம் தாங்கி தன் சொந்த இனத்தின் அடக்குமுறைக்கு எதிராக போரிட்ட ஒரு இளைஞர் பரம்பரையின் வாரிசுக்கள் தான் இன்றைய ஜேவிபி அரசின் தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபி அரசின் தலைவர்கள். எங்கள் இளைஞர்களின் தியாகங்கள் அவர்களுக்கு புரிய வேண்டும். ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்றாக உட்கார்ந்து நாங்கள் பேச முடியும். ஒரே கொடியின் கீழ், ஒரே நாடாக, ஆனால் இரண்டு முழுமையான மாநில அரசுகளாக. சிங்கள ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தனி அரசு, எங்கள் சுந்தர தமிழகத்திற்கு இன்னும் ஒரு தனி அரசு. இலங்கை ஒரே நாடாக இருக்கும், ஆனால் தனித்த அரசுகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அற்புதமான வடிவமாக இலங்கை இருக்க முடியும். அதற்கு அவர் தயார் என்றால் ஸ்ரீலங்கா ஒரே நாடாக இருக்கும். தயாரில்லை என்றால் எங்களுக்கு என்ன வழி? அழிந்து போன, ஒளிந்து போன எங்கள் குஞ்சுகளின், குருத்துக்களின் பெண் பிள்ளைகள், உடல் நல குறைவோடு கூட ஆயுதமேந்தி போரிட்ட எங்கள் இளம் குஞ்சுகளின், கிளிகளின் தியாகத்துக்கு நாங்கள் துரோகம் இழைக்க முடியுமா? எங்கள் கெட்ட கனவிலும் அதை நாங்கள் சிந்திக்க முடியுமா? எங்களில் தானே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கிறது. இழப்பை பற்றி பேசும்போது எனக்கும் வலிக்கிறது. 2 இழப்புகளை நான் சந்தித்திருக்கிறேன். பட்டவர்களுக்குத்தான் தெரியும், எங்கள் மக்களுக்கு தெரியும். மக்களோடு இல்லாமல் போனவர்களுக்கு தெரியுமா? கொழும்பிலிருந்து வந்து போகிறவர்களுக்கு தெரியுமா? சிங்கள ஆட்சியாளர்களோடு கொஞ்சி குலாவுகிறவர்களுக்கு தெரியுமா? ஆகவேதான் தம்பிகளே, தங்கைகளே, பெரியோர்களே, நான் அதிக நேரம் பேசக்கூடாது. கடைசியால் என்பதற்காக எனக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்தை நான் துஷ்பிரயோகம் செய்ய முடியாது. It is either now or never. ஒன்றில் இப்பொழுது, இல்லை என்றால் இனி எப்பொழுதும் இல்லை. தீர்ப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது. தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களை அறைகூவி அழைக்கிறது. எங்களிலும் சில சப்பட்டைகள் இருக்கலாம். கழுத்தை பிடித்து காலம் வரும்போது அவர்களை நாங்களே தூக்கி எறிவோம், மன்னிப்பு கிடையாது. ஆனால் ஒரு கட்டுக்கோப்பான, உறுதியான, அன்னமூட்டிய அன்னை மணிக்கரங்கள் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம் என்று சொன்னானே பாரதிதாஸ். அந்த வழியிலே செயற்பட்டு மண்ணோடு மண்ணாக, துகள்களாக கலந்து விட்டிருக்கிற எங்கள் இளம் குருத்துக்களின் பெயராலே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சாதிப்போம். ஆதரவை தாருங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி சகோதர சகோதரி. இந்த பேச்சாளர்களில், கட்சி சார்ந்த பேச்சாளர்களில் யாரை பேச வேண்டும் என்று, எந்த வரிசையில் பேச வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக வாக்குச்சீட்டு போட்டு குலுக்கி பார்த்த பொழுது நான் முதலாவது பேச்சாளராக வந்திருக்கிறேன்.
காலம் என்னை முதலாவதாக கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இந்த தேர்தலின் முடிவிலும் காலம் எங்களை முதலாவதாக கொண்டு விடும் என்கின்ற அசைக்க முடியாத அந்த காலத்தினுடைய கட்டாயத்திலே நான் இந்த பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் முதலாவதாக பேசுகின்ற பொழுது எனக்கு பின்னாடி 2 பெரிய ஜனாதிபதி சட்டத்தரணிகள் காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி, அவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக வருவதற்குரிய அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நான் பேசிவிட்டு செல்கின்ற விடயங்கள் தாராளமாக இங்கே மறுதளிக்கப்படும் அல்லது எனக்கு சாட்டை அடி கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்கின்ற விடயமும் எனக்கு தெரிந்திருந்தாலும் மீண்டும் சொல்லுகின்றேன், காலம் எங்களை முன்னிலையில் கொண்டு விட்டிருக்கிறது. காலம் இன்று ஒரு மாற்றத்தை தேடி நிற்கிறது. அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக இந்த தேர்தல் களத்திலே நாங்கள் மாத்திரமே உங்கள் முன்னுக்கு வந்து நிற்கிறோம். நாங்கள் மாத்திரமே உங்கள் முன் வந்து நிற்கின்றோம். ஏற்கனவே அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளார் அவர்கள் கூறியது போல, கடந்த காலங்களிலே டீலுக்கு போகாதவர்கள், பெர்மிட்டுகளை வாங்கி விற்காதவர்கள், வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக நாங்கள் மாத்திரம் இருக்கிறோம். எங்களுடைய கட்சியில் தான் எந்த ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேட்பாளராக இருக்கவில்லை. உதாரணமாக சொன்னால், கடந்த காலங்களில் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற பின்னர் மக்களை நடுத்தெருவில் கொண்டு வந்து விடாத வேட்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய, தகுதியான வேட்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக மான் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நாங்கள் மாத்திரமே வேட்பாளர்களாக, இளைஞர்களாக உங்கள் முன் வந்திருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டை நான் மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். கடந்த காலங்களிலே தமிழர் அரசியலிலே நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை வென்றெடுக்கப் போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு பலர் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னகர்த்தி சென்றார்கள். அதிலும் விசேஷமாக 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுடைய மௌனிப்பிற்கு பின்னரான அரசியலிலே தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை முன்னகர்த்துவதாக கூறிக்கொண்டு ஒரு தரப்பு எங்களுடைய அரசியலை முன்னெடுத்தது. இன்னும் ஒரு தரப்பு இந்த யுத்தத்தினாலே அளிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய வாழ்வியலை, பொருளாதாரத்தை அரசாங்கத்தோடு சேர்ந்து அமைச்சு பதவிகளை பெற்று நாங்கள் மேம்படுத்துவோம் என்கின்ற கோஷத்தோடு தங்களுடைய அரசியலை முன்னெடுத்து சென்றார்கள். என்னை பொறுத்தவரையிலே இந்த 15 ஆண்டுகள், யுத்தத்துக்கு பின்னரான 15 ஆண்டுகள் அரசியலை முன்னெடுத்த இந்த 2 தரப்புகளும் தங்களுடைய நிலையில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். தமிழ் மக்களை நடுத்தருவில் கொண்டு விட்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் நாங்கள் அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கின்றோம். எங்களுடைய மக்களை இந்த தலைவர்கள் நிறுவனமயப்படுத்த தவறியிருக்கிறார்கள். எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் எதையும் வகுக்கவில்லை. எங்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்போம் என்று சொன்ன தரப்புகள் இன்று பல கூறுகளாக சிதைந்து சின்னாபின்னப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் உரிமையில் ஒரு அங்குலம் கூட நாங்கள் முன்னேறவில்லை. 15 ஆண்டுகால அரசியலில் அரசியல் உரிமையிலே நாங்கள் ஒரு அங்குலம் கூட முன்னேறவில்லை இதுவரை. ஆனால் மீண்டும் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று இவர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு முன்னேற்றம் பெற வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு புதிய இள ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பாக மான் சின்னத்திலே போட்டியிடுகின்ற நாங்கள் மாத்திரமே இருக்கின்றோம். எங்களை தவிர நீங்கள் எந்த கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் இதுவரை காலமும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக
பல ஆண்டுகளாக தமிழ் மக்களை வழிநடத்தியவர்கள் தான் மீண்டும் மீண்டும் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய ஜெயக்குமார் அடிகளார் அவர்கள் சொன்னது போல சிங்கள தேசிய கட்சிகளுக்கு எங்களுடைய மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது. எங்களுடைய அரசியலை சிங்கள தேசிய கட்சிகளுடைய கட்சிகளுக்குள் கலைத்துவிடக் கூடாது. நாங்கள் எங்களுடைய சுயாதீனத்தை இழக்கக்கூடாது. காரணம், நாங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக சிங்கள ஆட்சியாளர்களுடைய மாறி மாறி இந்த சிங்கள தேசத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களுடைய இன அழிப்புக்குள் அகப்பட்டு, பாரபட்சமான நடத்துகைக்குள் அகப்பட்டு சீரழிந்த ஒரு இனம். எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய சுயாதீனத்தை பேண வேண்டும். எங்களுடைய சுயாதீனத்தை இழந்து நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களுடைய கட்சிகளுக்குள் நாங்கள் சங்கமிப்போமாக இருந்தால் அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை நாங்கள் மௌனிகளாக, வாய்மூடி மௌனிகளாக ஆமோதிக்கின்ற அவல நிலைக்கு எங்களுடைய இனம் தள்ளப்படும். ஆகவே நாங்கள் சுயாதீனமாக இந்த தேர்தல் களத்திலே இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் தங்களுடைய சுயாதீனத்தை இழந்துவிடக் கூடாது. ஆகவே சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க கூடாது என்பதை நான் ஆணித்தரமாக இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்குள்ளே கடந்த காலங்களில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக பல ஆண்டுகளாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தாமல் அரசியல் உரிமையை முன்னுக்கு கொண்டு செல்லாமல் ஆக குறைந்தது கடந்த 6 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல்களை கூட நடத்த முடியாத ராஜதந்திர தோல்வியடைந்த அல்லது அரசியல் சாணக்கியமற்ற இந்த அரசியல் தலைவர்களை மக்கள் நிராகரித்து விட்டு இந்த அரசியலை புதிய சிந்தனையோடு கையாளக்கூடிய, புதிய அணுகுமுறையோடு கொண்டு செல்லக்கூடிய, புதிய இளைய அடுத்த 20 ஆண்டுகள் தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இளைய அரசியல் தலைவர்களை, அரசியல் சக்திகளை இந்த மண்ணிலே இந்த மக்கள் தோற்றுவிக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அந்த கால சூழமைவிலே இந்த சின்னாபின்னமாக இருக்கின்ற தமிழர் அரசியலிலே ஒரு புதிய சக்தியை நீங்கள் தோற்றுவிக்க வேண்டும். அந்த புதிய சக்தியை நீங்கள் தோற்றுவிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடைவெளி இந்த மான்கள் மட்டும்தான். இந்த மான்கள் மட்டும்தான். அந்த இடைவெளியை தமிழ் மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவற்றிலே நாங்கள் சொல்லுகின்ற விடயம் ஒன்றுதான். தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை போராட்டம் என்பது எங்களுடைய ஒரு கண்ணை போன்றது என்றால், தமிழ் மக்களுடைய பொருளாதார சுபிட்சம், பொருளாதார மீட்சி என்பது எங்களுடைய மற்ற கண்களை போன்றது. நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டத்தையும் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியையும் சமாந்தரமாக ஒரே சமயத்தில் முன்னெடுத்து செல்கின்ற ஒரே தரப்பாக நாங்கள் இருப்போம். கடந்த சிறிய காலத்திலே எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை யாழ்ப்பாண மாநகர சபையில் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். எவ்வாறு அரசியல் உரிமையையும் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை எந்த பங்கமுமின்றி நேர்த்தியாக முன்னெடுக்கலாம் என்பதை நாங்கள் இந்த மண்ணிலே செய்து காட்டியிருக்கின்றோம். நாங்கள் பல விடயங்களை செய்து காட்டிய பின்னர் இன்று உங்கள் முன் இளையவர்களாக சந்தர்ப்பத்திற்காக வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலம் ஒரு மாற்றத்துக்கான காலம். தென்னிலங்கையில் இவ்வாறு அரசியல் சூழல் மாற்றி அமைக்கப்பட்டதோ, கடந்த 70 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த பரம்பரை ஆட்சியாளர்கள், குடும்ப ஆட்சியாளர்கள், இந்த யுத்தத்தை வென்ற ஆட்சியாளர்கள் குடும்பத்தோடு அழிக்கப்பட்டார்களோ, துரத்தப்பட்டார்களோ, அதே போன்று இந்த மண்ணிலே கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய அரசியலை மாறி மாறி நிர்வகித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்களாலே வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த மண்ணிலிருந்து ஒரு புதிய இளைய அரசியல் தலைமை உருவாக வேண்டும். அதை இந்த தேர்தலிலே மக்கள் செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய இந்த தேர்தலிலே எங்களை மக்கள் தெரிவு செய்கின்ற பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் ஒரு பொருளாதார கொள்கையை வகுப்பதற்கு காத்திருக்கின்றோம். அந்த பொருளாதார கொள்கையை வகுக்கின்ற பொழுது எங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள், எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களை எல்லாம் கொண்டு ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு குழுவை நாங்கள் நியமிப்போம். ஆலோசனை குழுவாக அந்த குழு எங்களுடைய பொருளாதாரத்தை இவ்வாறு மீட்டெடுப்பது, எங்களுடைய உட்கட்டுமானங்களை இவ்வாறு கட்டியெழுப்புவது என்பதற்கான திட்ட வரைவை அவர்கள் அடுத்த சில ஆண்டுகளுக்குள் எங்களுக்காக சமர்ப்பிப்பார்கள்.
நாங்கள் இந்த தேர்தலிலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகின்ற பட்சத்திலே முதலாக யாழ்ப்பாண அபிவிருத்தி நிதியம் ஒன்றை நாங்கள் ஸ்தாபிப்போம். அதே போன்று கிளிநொச்சி அபிவிருத்தி நிதியம் என்று என்னும் ஒன்றை ஸ்தாபிப்போம். இந்த அபிவிருத்தி நிதியங்களிலே இங்கே இருக்கக்கூடிய துறைசார் வல்லுநர்கள், இங்கே இருக்கக்கூடிய கரைபடியாத நேர்மையானவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்களை நாங்கள் உள்ளடக்கி அந்த அபிவிருத்தி நிதியங்களை உருவாக்கி புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுடைய நிதியுதவிகளை பெற்று எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை கட்டியெழுப்புவதற்கான செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு துறைக்கும், அது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது மீன்பிடித்துறையாக இருக்கலாம், ஒவ்வொரு துறைக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு ஆலோசனை குழுக்களை அமைத்து அதனூடாக கொள்கை திட்டங்களை வகுத்து அதனூடாக நாங்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய இனத்தை கட்டி எழுப்புவதற்கான பணியை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். இதுவரை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் இதை ஏன் செய்யவில்லை என்பதை நீங்கள் ஒரு தடவை கேட்டு பார்த்துவிட்டு நீங்கள் அந்த வாக்குகளை அவர்களுக்கு அளிப்பதாக இருந்தால் நீங்கள் அளியுங்கள். இல்லை என்றால் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த கால ஓட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும். அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு இடைவெளி, ஒரே ஒரு வசதி, ஒரே ஒரு சந்தர்ப்பம் இந்த மான்களுக்கூடாகவே அமையும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய அரசியலை முன்னோக்கி நகர்த்துவதற்காகவும் எங்களுடைய எங்களுடைய வெளிவிகார கொள்கைகளை வகுத்துக் கொள்வதற்காகவும் நாங்கள் நிபுணத்துவம் வாய்ந்த குழுக்களை அமைத்து அதனூடாக நாங்கள் திட்டங்களை வகுத்து நாங்கள் இந்த பூகோள அரசியலை கையாளக்கூடிய ஒரு தரப்பாக நாங்கள் எங்களை மாற்றி அமைப்போம், எங்களை நாங்கள் நிறுவனமயப்படுத்துவோம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உத்தரவாதத்தை தருகின்றேன். மாறி வருகின்ற பூகோள அரசியலில் நாங்கள் வெறும் பகடக்காய்களாக இருக்கின்ற நிலைமையை மாற்றி இந்த பூகோள அரசியலை மாற்றக்கூடிய சக்தியாக தமிழ் மக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதை நாங்கள் செய்து முடிப்போம், அதை நாங்கள் செய்து காட்டுவோம். நாங்கள் சொல்லில் செய்பவர்கள் அல்ல, செயலில் செய்பவர்கள் என்பதை நாங்கள் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண மாநகர சபையில் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். யாழ்ப்பாண மாநகர சபை என்ற சிறிய பகுதிக்குள் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாண குடாநாடையும் தாண்டி கிளிநொச்சி மாவட்டத்தையும் சேர்த்து நிர்வகிப்பதற்காக, எங்களுடைய பணியை ஆற்றுவதற்காக உங்களிடம் சந்தர்ப்பம் கோரி வந்திருக்கிறோம். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய சிற்றுரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பொன்னம்மான்களும் பொட்டம்மான்களும் செல்லக்கிளியம்மான்களும் வாழ்ந்த மண் இது. இந்த மண்ணிலே கல்விமான்களினதும் புத்திமான்களினதும் ஒரே தெரிவாக இந்த இளமான்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் மன்றத்தின் தலைவர் சிவகரன் அவர்களே, மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்களே, அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளார் அவர்களே, கலாநிதி விக்னேசன் அவர்களே, திருமதி கோசலை மதன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியதற்கு நான் முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்னை பற்றி சில விடயங்களை கூற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் நான் அரசியலில் இங்கே புதியவன். ஆனால் என்னுடைய தாய் மண் வடக்குத்தான். இந்த மண்ணிலே பிறந்து இரத்தினமுறை மாநகரத்திலே கல்வி கற்று அதன் பின்னர் கலவரத்தின் பின்னர் கொழும்பு சட்டக்கல்லூரிக்கு வந்து
வந்தவன் நான். ஆனால் ஒரு விடயத்தை நான் இங்கே கூற வேண்டும் என்னவென்றால், 81ஆம் ஆண்டு நான் சட்டக்கல்லூரியால் வெளியாகிய அதே வருடம் இங்கே மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் திரு மாவை சேனாதராஜாவுடனும் திரு காப்போர் ரத்னத்தும் அவர்களுடனும் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவன். அதன் பின்னர் 83ஆம் ஆண்டு கலவரத்தில் சிக்கியதனால் சகல சொத்துக்களும் இழந்தவர்கள், வலியை தெரிந்தவர்கள். அதன் பிறகு 83ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக கொழும்பு மாநகரத்திலேயே எனது தொழிலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் விசேட அம்சம் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டம் அந்த காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட பொழுது முதலாவது வழக்காக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குட்டிமணி தங்கத்துறை ஜெகன். அந்த வழக்கிலே தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவரான உடுப்புட்டி சிங்கம் அவர்களின் கீழ் சேவையாற்றும் சந்தர்ப்பம் எனக்கு ஆண்டவன் கொடுத்திருந்தான். அன்றிலிருந்து 43 ஆண்டுகளாக இன்று வரை நான் பயங்கரவாத தடை சட்டத்திலே சகல வழக்குகளையும் ஆஜராகி வருகிறேன். 1500 கைதிகளுக்கு மேல் விடுதலையாக இருக்கிறார்கள், ஒருவரும் சிறையில் இல்லை. அது நீண்ட பட்டியல், அதை நான் இங்கே கூற வரவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் ஞாபகம் இருக்கின்றது, சட்டக்கல்லூரியின் தமிழ் மன்ற தலைவராக இருக்கும் பொழுது திரு அமுதலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரை அழைத்து நான் அவர் அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டு எங்களுடைய கலை விழா நடைபெற்றது. அப்படியாக தொடர்ச்சியாக என்னுடைய செயல்பாடுகள் இருந்த போதிலும் இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். 1500 கைதிகள் என்றால் பார்த்தால் ஒரு 7500 8000 எங்களுடைய உறவுகளுடைய வேதனை, துயரம், துன்பம், அவர்கள் பட்ட அனைத்தையும் நான் காதல் கேட்டவன். ஆகவே இந்த நிலையிலே 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டது. யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் நான் இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவராக உள்வாங்கப்பட்டேன். நான் கேட்கவில்லை, உள்வாங்கப்பட்டேன். உள்வாங்கப்பட்டு கடந்த 14 ஆண்டுகளாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தமிழரசு கட்சியில் இருந்து எனக்கு பல பதவிகள் தந்தார்கள். மத்திய குழு உறுப்பினராக, அரசியல் குழு உறுப்பினராக, சட்டத்துறை செயலாளராக, உபதலைவராக, இப்படி பல பதவிகள். ஆனால் எதையும் நான் கேட்டவன் அல்ல. ஒரு எம்பி பதவி, அதாவது ஒரு நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்றோ அல்லது தேசிய பட்டியலில் எனக்கு இடம் தர வேண்டும் என்று நான் கேட்டவன் அல்ல. கட்சிக்காக என் நிதியை செலவழித்திருக்கிறேனே தவிர அந்த வழக்குகளுக்காக இன்றும் திருவண்ணாமலைக்கு செல்வதா இருந்தால் இதா இருந்தாலும் எனது கனிஷ்ட சட்டத்தினோடு நான் தான் செல்லுவேன். 1% கூட கட்சியில் வாங்கியவன் இல்லை. திரு சுமந்திரன் அவர்கள் வந்து கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று. ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தேன். சகல கூட்டங்களும் எனது இல்லத்தில் நடைபெற்றது. மத்திய குழு கூட்டங்கள் அனைத்துமே. ஏனென்றால் அங்கே சம்பந்தர் கொழும்பில் இருந்தபடியால் அந்த சகல கூட்டங்களும் என்னுடைய இல்லத்தில் நடைபெற்றது. என்னிடம் வந்து கேட்டார், எவ்வளவு செலவென்று. ஒரு வீடு அந்த வீடு இல்லத்தை விற்க வேண்டி வந்தது. அதன் பிறகு நான் ஒரு ஹோட்டலிலே ஒரு கூட்டத்தை நடத்தினேன். வந்து கேட்டார், எவ்வளவு செலவென்று சொல்ல முடியுமா என்று. நான் கூறினேன், நான் வீட்டிலிருந்து பணம் பெறுபவன் அல்ல. நான் வீட்டுக்கு கொடுக்கிறவனை தவிர வீட்டிலிருந்து எடுக்கிறவன் இல்லை. அது என்னுடைய நிலைப்பாடு. ஆகவே எந்த காலத்திலும் எந்த பதவியை நான் கேட்டவன் அல்ல. கடந்த முறை கூட திரு சுமந்திரன் இங்கே இல்லாது கவலையாக இருக்கிறது என்னென்றால், கடந்த தேர்தல் 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே எனக்கு வரும்படி மாவை சேனாதராஜா ஒரு அழைப்பொன்று விட்டிருந்தார். மார்ச் மாதம் 18ஆம் தேதி வந்தால் தேசிய பட்டியலை காட்டி என்னை கையெழுத்திடச்சினான். முதலாவது என்னுடைய பெயர். 18ஆம் தேதி நான் கையெழுத்து விட்டு சென்று விட்டேன். 20ஆம் தேதி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தப்பட்டு சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார், தேசிய பட்டியலுக்கு அவர் என்ன கூறுகிறார், தேசிய பட்டியலிலே அம்பிகா சத்வநாதன் முதலாவது. அப்போ ஒருவர் கேட்கிறார், தவறாசா என்ன நடந்தது? அவரும் இருக்கிறார்.
அந்த தேசிய பட்டியலை நிச்சயமாக மாவே சேனாதராஜா தோற்றிருந்தால் தோற்றுவிட்டார். ஆனால் மாவே சேனாதராஜா எனது துணைவியார் கேட்டார், நீங்கள் முதலாவதில் இருந்ததை ஏன் இப்படி செய்தீர்கள் என்று. மிகவும் வேதனை அடைந்தார். நான் கேட்கவில்லை. ஆகவே மாவே சேனாதராஜா அதன் பிறகு சொன்னார், இல்லை இல்லை பின்னுக்கு வாரத்தை எனக்கு அந்த அக்கறையும் இல்லை. அதன் பிறகு இந்த தேசிய பட்டியல் விஷயத்தை திரு சுமந்திரன் இங்கே கூறினார், தாங்கள் அம்பாறைக்கு கொடுத்ததாக. அம்பாறையில் உள்ள பாசத்தினாலோ கொடுக்கவில்லை. மாவே சேனாதராஜா அந்த இடத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டு, அதுவும் செயலாளர் வந்து தேசிய பட்டியலை கொடுத்த பின்பு அந்த தேசிய பட்டியலுக்கும் அதுக்கும் பத்திரிகையாளர் மகாநாடு நடத்தப்பட்டு, வரலாற்றிலே நான் காணவில்லை, நடத்தப்பட்டு அந்த மகாநாட்டிலே கூறினார் இன்னாரை தெரிவு செய்திருக்கிறோம் என்று. இதை பார்க்க வேண்டும் நாங்கள். அடுத்த இந்த நிலையிலே கட்சியினுடைய இன்டர்நெட் அல்ல, 2010 ஆண்டு நான் உள்வாங்கப்பட்ட நாளில் இருந்து 2024 நான் வெளியேறும் வரைக்கும் நான் கட்சி தமிழ் தேசியத்துக்கு விரோத சக்தியாக சில விடயங்களில் போகும் பொழுது குரல் கொடுத்து வந்தவன் ஒரே ஒருவன். எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. மற்றவர்களை பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, அது வேறு விஷயம், புரிந்து கொண்டால் சரி. நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு செயல்பாட்டையும் நான் எத்தனையோ கடிதங்கள் அனுப்பினேன் திரு சம்பந்தருக்கு. ஆனால் அவர் அதை கணக்கெடுக்கவில்லை. கடைசியாக அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு கூட கூறப்பட்டது, இவர் இப்பொழுது செயலிழந்து விட்டார், வயது போய்விட்டது, வீட்டை கொடுத்து பதவியை துறந்து வீட்டை போங்கோ. யார் கூறியது? தன்னை அரசியலுக்கு கொண்டு வந்த சம்பந்தருக்கு சுமந்திரன் கூறியது. நான் சுமந்திரனை தனிப்பட்ட முறையில் தாக்கவில்லை, நடந்த விஷயத்தை தான் சொல்லுகிறேன். அரசியல் மட்டும்தான், வேறு தனிப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஆகவே அப்படி நடந்து பெற்றது. இப்பொழுது நான் ஏன் விலகினேன் என்பதை நான் உங்களுக்கு 5 நிமிஷத்தை கூறுகிறேன். அதற்கு முந்தை இப்பொழுது சுமந்திரன் பேசுகிறார், கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார்? சமஷ்டி என்பது தமிழரசு கட்சி தான் சமஷ்டியினுடைய, சமஷ்டி என்றால் அது தாயகம் தமிழரசு கட்சி தான் என்று கூறுகிறார். இதே சுமந்திரன் சமஷ்டியை கைவிட்டு விட்டோம், வடக்கு கிழக்கு இணையாது, சமஷ்டி என்பதும் கிடையாது, இதற்காக அரசை கவிழ்க்க முடியாது, இது சுமந்திரன் கூறியது. என்ன கூறுகிறார்? இது நான் சாட்சியமில்லாமல் கதைப்பதில்லை. ஆகவே அங்கே சமஷ்டி என்பது இல்லை. அந்த வீடு எனக்கு கவலையா இருக்கிறது. நான் இருந்த வீடு என்னுடைய வீடும் அல்ல, எங்களுடைய வீடும் அல்ல, உங்களுடைய வீடு, சமூகத்தின் வீடு. ஆனால் அது இன்று சிதைப்பட்டு விட்டது, எடுக்க ஒன்றுமில்லை. இறுதியாக 2024 ஆண்டு தலைமைத்துவ தேர்தல் வந்தது. நான் அப்பொழுது கூறினேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி திரு சம்பந்தனுடைய வீட்டு இல்லத்திலே இந்த கூட்டம் நடைபெற்றது, அரசியல் குழு கூட்டம். நான் அப்பொழுது 49ஆம் ஆண்டில் இருந்து 2014 வரைக்கும் மாவை சேனாதராஜா தலைவராக தெரிவு வரைக்கும் இருந்த லிஸ்டை எடுத்துக்கொண்டு சகலருக்கும் அந்த பிரதியை கொடுத்தேன். பிரதியை கொடுத்து கூறினேன், எங்களுடைய கட்சி எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வரக்கூடாது. கடந்த 49 2014 வரைக்கும் ஒரு நாளும் தேர்தலில் தலைமைத்துவ போட்டி இருக்கவில்லை. இதை நீங்கள் இது கவனத்திலே கொள்ள வேண்டும் என்றால், எங்கட கட்சி இணக்க அரசியல் நடத்துவதில்லை, கொள்கை அரசியல் நடத்துவர்கள், உரிமைக்காக போராடுபவர்கள், எங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது என்று. ஆனால் கேட்கவில்லை, ஸ்ரீதரனும் கேட்கவில்லை, சுமந்திரனும் கேட்கவில்லை. போட்டியிட்டார்கள். கடைசியா என்ன நடந்தது? போட்டியிட்டு ஸ்ரீதரன் வெற்றி பெற்றவுடன் இப்பொழுது வழக்கு நீதிமன்றத்திலே, திருவண்ணாமலையில் வழக்கு, யாழ்ப்பாணத்திலே வழக்கு. இது தமிழரசு கட்சி உரமாக இருக்கின்றதா? அந்த வழக்கு கூட நான் தான் செல்லுகிறேன். என்னுடைய கனிஷ்ட சட்டத்தினை அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலைக்கு சென்று 6 தேதிகள் அதற்காக வாதாடினேன். அப்பொழுது ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். நாங்கள் முதல் நாளிலேயே வழக்காளிக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. யார் இது பின்னணி என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். வழக்காளிக்கு நாங்கள் பார்த்தோம், இந்த வழக்கை கொண்டு நடத்த முடியாது. ஏனென்றால் இந்த வழக்கை கொண்டு நடத்தினால் பல ஆண்டுகள் பிடிக்கும். சிவில் வழக்கு, குடியல் வழக்கு. ஆகவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இது கட்சி கட்சி வந்து எங்களுடைய வீடு அல்ல, அதை நாங்கள் நிர்வகிக்கத்தான் எங்களை வைத்திருக்கிறார்கள், எங்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நான் கூறினேன், நாங்கள்
வழக்காளி கேட்கிற நிவாரணங்களையும் கொடுத்து வழக்கை முடிப்போம் என்று. அன்றைய தினம் எல்லோரும் 7 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் 7 பேரில் சுமந்திரன் அவர்கள் தாயாருடைய மரணத்தின் காரணமாக வர முடியவில்லை. சரி, செயலாளர் சத்தியலிங்கமும் அதே போல குலநாயகம் நிர்வாக செயலாளரும் வந்திருந்து அவர்கள் ஓம் என்றார்கள். ஓம் என்று நீதிமன்றத்திலே கூட கூறினார்கள். தாங்கள் அதாவது வழக்காளியினுடைய வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார்கள். பிறகு வந்து 2 கிழமைக்கு புறம் வந்து ஒரு சத்தியகடதாசியை முடித்து தாங்கள் அதற்கு விரோதம் என்றார்கள். ஆகவே இந்த வழக்கு 7 மாதம் விடுபட்ட பிறகு திரும்பவும் நீதிமன்றத்துக்கு வந்து தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். வழக்கு இன்னும் இருக்கின்றது. யார் இந்த வழக்கு காரணம்? தமிழகத்தை வழக்கு அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நான் 6ஆம் தேதி வெளியேறினேன். வெளியேறாமல் இருக்க முடியவில்லை. நியமனக்குழு நியமிக்கப்பட்டது. இந்த நியமனக்குழுவில் எங்களுடைய பெயர்கள் இல்லை. அவர்கள் தனக்கு தேவையானவர்கள் போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டு அதில் 9 பேரிலே சுமந்திரனை, ஸ்ரீதரனையும் மாவையும் தவிர மற்ற அனைவருமே நியமன குழுவால் தெரிவு செய்யப்பட்டார்கள் வேட்பாளர்கள். அதிலே வந்து சுமந்திரனை ஸ்ரீதரனை தவிர மற்ற அனைவரும் 1. 8 பேரும் 1. சுமந்திரன் +7. அது மட்டுமல்ல, 2 பேர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அந்த 2 பேரும் கட்சியில் இல்லை. தமிழரசு கட்சி யாப்பு என்ன கூறுகிறது? 2 வருடங்கள் குறைந்த காலம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் கொடுக்க முடியும். ஆனால் விதிவிலக்காக சுமந்திரனை உள்வாங்கப்பட்டார் 2009. அதுபோல 2013 வந்து விக்னேஸ்வரன் உள்வாங்கப்பட்டார். அது விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கின்றது. இந்த 2 வேட்பாளரும் யார்? நான் கூறவில்லை, ஸ்ரீதரனும் அதைத்தான் கூறுகிறார். ஆகவே அது வந்து நான் வெளிப்படையாக கூறுகிறேன், தமிழரசு கட்சி என்பது ஒரு தனி மனிதனுடைய கம்பெனி. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே நான் பார்த்தேன், இதுவும் தொடர்ந்து இருக்க முடியாது. ஏனென்றால் சஜித் பிரேமதாசை ஆதரித்தார்கள். சுருக்கமாக சொல்ல ஆதரிக்க போது நான் கேட்டேன், எந்த நிபந்தனையும் இல்லை. அதனால் என்ன நடந்தது? அதில் விளைவு வந்து இன்று தேர்தலிலே பாதிப்பது மட்டுமல்ல, முக்கியமான விளைவு மாகாண சபை எங்களுக்கு இல்லாமல் மறுக்காவும் இல்லாமல் போய்விட்டது. 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்தின்படி திருத்தம் கொண்டுவரப்பட்டது. திருத்தம் கொண்டுவரப்பட்டு அந்த மாகாண சபை கடந்த 2013 நடைபெற்றது. இங்கே 2012 கிழக்கிலே என்றால் 2018ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடந்திருக்க வேண்டும், நடக்கவில்லை. அந்த என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த முறை ஸ்ரீதரன் அதாவது ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தார்கள்? சுமந்திரனே தனி மனித பிரேரணை கொண்டு வந்து வரைவுகள் எல்லாம் நிறைவேறி 2 வாசிப்புகள் முடிவடைந்தது. 3வது வாசிப்பு 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம். 1ஆம் தேதி தீர்மானம் எடுத்தார்கள். சஜித் பிரேமதாச ஆதரிப்பதாக தீர்மானம் எடுத்த பிறகு நாடாளுமன்றத்திலே 3ஆம் தேதி 3ஆம் வாசிப்பு வந்தது. அந்த 3ஆம் வாசிப்பு ரத்து செய்யப்பட்டது. இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்? மான்சபை வந்திருக்கும். ஆகவே இவ்வாறான நிலைமையிலே நான் கட்சியை விட்டு விலக 2 காரணம். ஒன்று, கட்சியிலே தொடர்ந்திருந்திருந்தால், இந்த நிலைப்பாடு இருந்திருந்தால் என் உறவுகள் என்னை கேட்பார்கள், தவராசாவும் 15-18 வருஷம் கட்சியிலே இருந்தார், என்ன செய்தார் என்று. அதுக்கு மறுமொழி சொல்ல முடியாது. அதே போல விலகி வந்தா ஏன் விலகின என்ற கேள்வியை கேட்கிறார்கள். நான் விலகி வந்த முக்கியமான காரணம் வெளிப்படையாக நான் கூறுகிறேன், என் உறவுகளுக்கு இது செல்ல வேண்டும், பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் யாரிடம் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்க போறதும் இல்லை. அதை நீங்கள் தீர்மானியுங்கள். என்னுடைய இது என்னவென்றால், வீடு அழிந்து விட்டது. அது அழிந்து கொண்டு 22 ஆசனங்களில் இருந்த வீடு 5 ஆசனங்களாக இருக்கிறது. எப்படி? அதை சிந்திக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்துவிடக் கூடாது என்று நான் மிகவும் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திரு சாணக்கியன் இல்லத்திலே ஒரு கூட்டம் நடைபெற்றது, மத்திய குழு கூட்டம். அந்த வேளையிலே உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருமே முதல் நாளே திட்டமிட்டு வந்த மாதிரி தனியா போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் முக்கிய பங்கு வைத்தார் சுமந்திரன். கோரிக்கை வைக்கப்பட்ட போது நான் பார்த்தேன், எல்லோரும் பிரிந்து போக வேண்டும். நான் 40 நிமிஷம் பேசினேன். பிரிய வேண்டாம், ஒப்பாரும் மிக்காரும் இல்ல தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதை இல்லாமல் செய்ய வேண்டாம் என்று. ஆனால் விலகினார்கள். விலகிவிட்டு
விலகிவிட்டு தமிழ் தேசிய கூட்டமை கேட்கிறார்கள், பிரிந்து போனவர்கள் வாங்க. இது சரியா? நான் தமிழ் தேசிய கூட்டமை ஆதரித்து கூறவில்லை, நடந்த விஷயத்தை கூறுகிறேன், உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இந்த நிலைப்பாடுதான் அங்கே காணப்பட்டது. இறுதியாக நான் விலகியதுக்கு முக்கிய காரணத்தை கூறுகிறேன் என்னவென்றால், இவ்வளவு காரணங்கள் தொடர்ந்து இருக்க முடியாது கட்சியிலே. 2010 ஆண்டு சுதந்திரம் உள்வாங்கப்பட்ட பின்னர் எனக்கு தெரியக்கூடியத 7, 8, 9, 10 பேர் வரையிலே வெளியேறும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. பட்டியலை நான் கூற தேவையில்லை. அது முதலாவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திலிருந்து கஜதீபன் வரைக்கும் அனந்தி, சசிதரன் அனைவருமே விலகும். அருந்தோபாலன் நானும் இருந்தேன் 14 வருடம். முடியாது. அதனால்தான் நான் வெளியே வந்து உடனடியாக பார்த்தேன், இது அழிந்து கொண்டு போகிறது. அழிகிறது என்றால் இது ஒரு ஆல்டர்னேட்டிவா, இன்னொரு கட்சியை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த கட்சியை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். அந்த கட்சியை தான் நாங்கள் எப்படி உருவாக்கினோம்? ஜனநாயக தமிழரசு என்றது அங்கே இருக்கு. தமிழரசு கூட்டமைப்பு, தனி மனித விளையாட்டு அல்ல, தனி மனிதனுடைய செயல்பாடு அல்ல, கூட்டமைப்பு. நாங்கள் இணைய வேண்டும். அந்த பேரிலே தான் இந்த கட்சி அமைத்தோம். 6ஆம் தேதி விலகி 9ஆம் தேதி கட்சி அமைத்து 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? காலத்தின் கட்டாயம். இந்த செய்யாமல் விட்டால் ஒரு வரலாற்று தவறு. மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று நான் சொல்வது, எனக்கு அரசியல் முக்கியம் அல்ல, எனக்கு பாராளுமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாற்று வீடு இடிந்து விட்டால் நாங்கள் மற்ற வீட்டு கட்டி வரம் போட வேணும். தந்தை செல்வாட கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. நாங்கள் கூற மாட்டோம் சமஷ்டி கைவிட்டு அந்த கதையை நாங்கள் கூற மாட்டோம். ஆனால் அடுத்த விடயத்தை பார்க்க வேண்டும். என்னவென்றால், முக்கியமாக கூறுவது மக்கள், தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு. இங்கே முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்பு என்ன? நான் சில யாழ்ப்பாணம் வந்து சில இடங்களுக்கு சென்று ஒரு சிலரை சந்தித்தேன். அவர்கள் மிகவும் 50% தெளிவாக இருக்கிறார்கள். எதற்கு வாக்கு பண்றது? அடுத்த 50% மிகவும் தடுமாற்றம். அவர்கள் மிகவும் தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கிற காணப்படுகிறார்கள். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் 6 பேர் 7 பேர் 8 பேரா இருந்தால் நாங்கள் என்ன செய்தென்று. ஆனால் ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன், என் உறவுகளுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இப்பொழுது அதிகமானவர்கள் மாற்று கட்சிக்கு, எங்களுக்கு அல்ல, அதாவது ஜேவிபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிலருடைய கருத்துக்கள் கூறப்பட்டன. ஆனால் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், தெற்கிலே மாற்றம் வந்துவிட்டது 75 வருஷத்துக்கு பிறகு. இங்கேயும் ஒரு மாற்றம் பெற வேண்டும். ஆனால் மாற்றான் கட்சிக்கு மாற்றம் பெற வேண்டுமென்றதுக்காக மாற்று கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள். அதிலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏனென்றால் எங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நாங்கள் பிரச்சனைப்படுகிறோம், அடுத்த வீட்டுக்காரன் இங்கே உள்ளே வந்து கூறுவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒரு சாதாரண மொழியிலே கூற போனார். ஆகவே அதில் நீங்கள் இருங்கள். அவர்கள் பொருளாதார பிரச்சனை தீர்ப்பார்கள் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். அப்படி ஒன்று நடக்க போறதில்லை. ஆனால் அதுக்கு காரணம் இன்னும் ஒரு விடயத்தை கூறி நான் முடிக்கின்றேன். என்றால், நீங்கள் 2010, 2015, 2020 தொடர்ச்சியாக 15 வருடங்கள் பாராளுமன்றத்திலே 30 வருடம் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். என்ன செய்தார்கள்? ஒன்றுமில்லை. அவர்கள் தமிழ் தேசியத்தை மூலதனமாக வைத்து தங்களுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பார் என்றது ஒரு சின்ன விஷயம், அதை விட பெரிய பெரிய விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் நான் உங்களை கேட்பது என்னவென்றால், எங்களுடைய கட்சியின் சார்பாக கேட்பது என்னவென்றால், உங்களை நீங்கள் இந்த மாம்பழ சின்னத்தை அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் விருப்பு வாக்கை யாருக்கும் போடுங்கள், எனக்கு அது அக்கறை இல்லை. மாம்பழ சின்னத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்காமல் விட்டால் ஒரு வரலாற்று தவறு என்பதைத்தான் கூறுகிறேன். நாங்கள் இந்த சின்னத்தை வைத்து மாகாண சபை, உள்ளூராட்சி சபை, சகல தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம். ஏனென்றால் அதற்காக நாங்கள் எங்களுக்கு வாக்கு வங்கி எப்படி இருந்தாலும் எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் நான் இறுதியாக கூறுவது என்னவென்றால், உங்களுக்கு இது இதை நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பேசாமல் இருந்திருக்க முடியும். நான் இதற்காக தமிழ் தேசியத்துக்கு வர வேண்டும். எனக்கு வேண்டுமென்றால் கொழும்புல இருந்து நாடாளுமன்றம் சென்று அமைச்சு பதவி எடுத்திருக்கலாம். அதே போல எனக்கு கடந்த முறை எனக்கு கவர்னர் பதவி கேட்கப்பட்டது, நான் மறுத்து விட்டேன். எனக்கு தெரியாது, அங்கே கிடையாது. 43-50 வருஷம் அங்கே இருக்கின்றேன். ஆகவே எனக்கு தாய் மண்ணுக்கு என்னால கடைசி காலத்தில், என்னுடைய கடைசி காலத்தில் இந்த தாய் மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர
பணம் பதவி அடைய வேண்டும் என்று ஒரு துளியும் எனக்கு அக்கறை இல்லை. என்னுடைய பணத்தை கூட கௌரிசங்கரை அறக்கட்டளை என்று துவங்கி இருக்கிறேன், என் துணைவியாருடைய, அது கூட பொதுமக்களுக்கு தான் போகும். இங்கே அதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் மக்களுடைய துன்பத்தை நான் அறிந்தவன், நான் அடிமட்டத்திலிருந்து வந்தவன். சாதாரண பள்ளிக்கூட சாதாரண கிராமத்தில் பிறந்து புங்குடுதியில் பிறந்து குப்பி விளக்கில் படித்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகினான். விளக்கை படிக்கவில்லை நான். ஆகவே இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பே தவிர மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களை விடுங்கள். என்னுடைய வேண்டுகோள், இந்த மாங்கனியை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறி எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த இந்த மக்கள் மன்றத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.